அனைவருக்கும் வணக்கம். டீனேஜில் இருக்க பெண்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரும் பொழுது ஒரு ஸ்கேன் செஞ்சு பார்க்குறோம். அந்த ஸ்கேனில் பிசிஓ அதாவது நீர்க்கட்டி இருக்குது அப்படின்னு வருது. உடனே எல்லாருமே வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்பவே பயப்படுறாங்க. ஸோ இது ப்ரெக்னன்சியை பாதிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷனுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ. பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும். அதனால கருமுட்டை வளர்ச்சியை பாதிக்கலாம், ஓலேஷனை பாதிக்கலாம். ஆனால் ப்ரெக்னென்சிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. ஸோ இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஓவுலேஷனுக்கான ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் உடனே எடுக்க ஆரம்பிக்கலாம். ஹார்மோனல் இம்பேலன்சஸை கரெக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக டயட்ரி மாடிஃபிகேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். பிசிஓ இருந்துச்சுன்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனுக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ நீங்கள் ப்ராப்பரான பிஎம்ஐயில் இருக்கும் பொழுது அடுத்து கருமுட்டை வளர்ச்சிக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம்.